வணக்கம். இதுதான் கொடி உருளைக்கிழங்கு, அதாவது ஏர் பொட்டாட்டோ. நம்ம இயற்கை விவசாயத்தில் விளை வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்தெடுத்து சாணப்பாசி கரைசலுங்கிற உயிர் ஒரு நுண்ணுயிரி மூலியமாக கொடுத்து இது வளர்த்தோம். இது பாருங்கள், இது விதை நேரத்தையும் பண்ணி வச்சோம். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இது மண் இருந்தால் தான் வளரும். நாட்டு ரகம், பாரம்பரிய ரகம் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுவாது, கெடாது. இதே இப்போ ஹைப்ரிடாக இருந்ததுன்னா அது என்ன ஆகுன்னு பாருங்க, முளைக்காது. மண்ணில் போட்டாவே முளைக்காது. மண்ணே இல்லாமல் இந்த அளவுக்கு வளருது அப்படின்னா அது நம்ம சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ சத்து கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இதை சாப்பிட்டதுனால தான் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்காங்க. இதையெல்லாம் இந்த மாதிரியான நாட்டு வகைகள், நாட்டு ரகங்களை வளர்ப்போம். வீட்டுக்கு ஒரு செடி 2 விதையாவது போட்டு வீட்டு செலவுக்கு உண்டான காய்கறிகளையாவது வளர்த்து நம்ம பண்ணுவோம். விவசாயிகள் என்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். ஏன்னா படைப்பாளி. நம்மளுடைய உணவை படைக்கிறவங்களே விவசாயி தான். விவசாயினால் மட்டும்தான் ஒரு விதையை போட்டு 1000 விதையை உற்பத்தி பண்ண முடியும்.